ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான சுருள் பூரி நம்ம கோதுமை மாவில் வச்சு சூப்பராக சமைக்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். 1 கப் கோதுமை மாவு, 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறம் டால்டா சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு டால்டா சேர்த்துருக்கேன். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்படி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். தண்ணி பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து விட்டு நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சு ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணலாம். நம்ம மாவு ஊறுறதுக்குள்ளே நம்ம சர்க்கரை பாவு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 1 கப் கோதுமை மாவுக்கு 1 கப் சர்க்கரை போதும். அதுக்கு 1 கப் தண்ணி ஊற்றி நல்லா நம்மளுக்கு எப்படி ஒரு பதம் வேணும்னா, குலோப்ஜாமுக்கு நம்ம வச்சுருப்போம் பாருங்கள், அந்த மாதிரி பதம் வரணும். நல்லா கொதிக்குது பாருங்கள். இப்படி நல்லா கொதிக்கணும். குலோப்ஜாம் பதத்துக்கு நம்மளுக்கு வேணும். நல்லா பிசு பிசுப்பாக இருக்கணும். அந்தளவுக்கு நல்லா கொதிக்கணும். ரெடி ஆயிடுச்சு. ஏலக்காய்லாம் போட்டாச்சு. இப்போ மாவு நம்ம சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கலாம். பாருங்கள், எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ நம்ம ஒரு சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பிடிச்சிக்கலாம். நல்ல ஜூஸியாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த அளவுக்கு உருண்டை பிடிச்சாச்சு. இப்போ இது எல்லாமே சப்பாத்திக்கு எப்படி நல்லா நைஸாக தேய்ப்போமோ அந்த மாதிரி தேய்க்கணும். பாருங்கள், இந்த மாதிரி தேய்ச்சிட்டு மேலே முதல்ல மாவு போட்டு வச்சுருங்க. லேயருக்கும் மாவு போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு மேலே இன்னொரு சப்பாத்தி மாவு வைக்கிறப்போ அது மேலேயும் மாவு போட்டு வைங்க. தேய்ச்சாச்சு. இதுக்கு மேலே எண்ணெய் தடவிக்கோங்க. நல்லா ஃபுல்லாகவே எண்ணெய் தடவிக்கோங்க. நல்லா எண்ணெய் தடவி சுருட்டலாம். பாருங்கள், இந்த மாதிரி தான் நம்ம சுருட்டணும். நல்லா இந்த சைடு அந்த சைடு நல்லா வச்சு பொறுமையாக சுருட்டுங்க. இப்படி நல்லா சுருட்டினீங்கன்னா தான் லேயர் லேயராக வரும் நம்மளுக்கு. அதுக்காகத்தான் இப்படி சுருட்டுறது. சுருட்டினதுக்கப்புறம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பாருங்கள், இப்படி லேயர் லேயராக இருக்குது. இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இப்போ இதை லைட்டாக தேய்க்கணும். அழுத்தமாக தேய்க்கக்கூடாது. லைட்டாக தேய்ச்செடுக்கணும். இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லைட்டாக வச்சு லைட்டாக தேய்ங்க. அதுவே போதும். அழுத்தமாக தேய்க்கக்கூடாது. இந்த பாருங்கள், இந்த மாதிரி தான் எல்லாத்தையும் நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை எண்ணெயில் போட்டு நல்லா பொரிக்கலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சு கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்குறோம். ஹீட் ஆனோடனே ஒவ்வொன்றா போட்டு அடுப்பை ரொம்ப ஸ்லோவாக வச்சு குக் பண்ணிங்கன்னா எல்லாம் கலர்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கோதுமை மாவுலே பண்ணுறதுனால வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப 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 பிடிக்கும். நீங்கள் மைதாவில் தான் இது செய்வாங்க. நான் கோதுமை மாவில் செஞ்சு பார்க்குறேன். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மொறுன்னு பொரிச்செடுக்கணும். எல்லாத்தையும் இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், எப்படி நல்லா மொறுன்னு பொரிச்சாச்சு. இப்போ இதை சக்கரை பாவில் முக்கி உடனே எடுத்துடணும். ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது. அப்போ பூரி சாஃப்டாக போயிடும். மொறுன்னு இருக்கணும். அதுக்காக தான் சொல்கிறது. பாருங்கள், போட்ட உடனே இப்படி லைட்டாக திருப்பி விடுங்க. போதும், எடுத்துடலாம். உண்மையாக நம்ம கோதுமை மாவில் சுருள் பூரி ரெடி ஆயிடுச்சு. பேக்கரியில் செய்கிற மாதிரி சூப்பராக இருக்குது. நல்லா மொறுன்னு நல்லா ஜூஸாக இருக்குது. பாருங்கள், இப்படி லேயர் லேயராக இருக்குது பார்த்திங்களா? இந்த அளவுக்கு நல்லா கோதுமை மாவுலேயே நம்ம பண்ணியிருக்கோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. வீட்டில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க இந்த மாதிரி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும்
கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ வாட்சிங். இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சுக்கிடுங்க. ஓகே பாய்.